கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலத்தை முதலமைச்சர் திறந்து வருவதை ஒட்டி கடலில் திமுகவினர் தங்களது கட்சிக் கொடியை பறக்கவிட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி நடுக்கடலில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவரின் வெள்ளி விழாவானது இன்று தொடங்க இருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போன்று திருவள்ளுவர் பாலத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவு பாறையும் இணைக்கக்கூடிய கூண்டு பாலத்தை இன்று தமிழக முதல்வர் திறந்து வைக்கிறார். இதற்காக இன்று படகு சேவையானது சுற்றுலா பயணிகளுக்காக தினசரி 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். ஆனால் இன்று 6:30 6:40 மணி அளவில் தொடங்கப்பட்டு மதியம் 12 மணி அளவில் அந்த படகு சேவையான இன்று நிறுத்தப்படுகிறது. காரணம், இதற்காக முதல்வர் வருகை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவை திறக்க இருப்பதால் பாதுகாப்பு நலன் கருதி இந்த படகு சேவை 12 மணியோடு நிறுத்தப்படுகிறது. சுமார் 1500 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் குமரி மாவட்டம் முழுவதும் ஈடுபட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான போலீசார் கன்னியாகுமரி குவிந்துள்ளனர். முதல்வர் அவர்கள் வருகையின் கொட்டி கன்னியாகுமரி ஆனது களை கட்டியுள்ளது. மேலும் தற்போது சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு சென்று அங்கு பார்த்து அங்கிருந்து நடந்து செல்லலாம், பார்த்து ரசித்து வைக்கின்றனர். இன்று திறந்து வைத்ததுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்கள் பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என கூறப்படுகிறது. கண்டிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவுப்பாறை மற்றும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் இன்று திறக்க இருக்கிறது. இன்று மாலை தமிழக முதல்வர் திறந்து வைக்கிறார். இங்கிருந்து நாம் பார்க்கின்ற போது அந்த பிரம்மியமான காட்சி நமக்கு தெரிகிறது. அந்த கண்ணாடி கூண்டு பாலமானது 77 மீட்டர் ஆனதாகும். தற்போது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நேரடியாகவே அங்கு செல்வதற்காக படகு மூலமாக சென்று வருகின்றனர். அதே போன்று கடல் முழுவதும் திமுகவினர் அந்த தமிழக முதல்வரை வரவேற்பதற்கு தக்கன கருப்பு சிவப்பு கொடியை வைத்துள்ளனர். நாம் தற்போது இந்த சிலையை பார்க்கின்ற போது அதன் அளவை நம்ம பார்க்கின்ற முடிகிறது. பொதுமக்கள் தற்போது போக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் திறந்து வைத்த பிறகு அங்கு செல்ல முடியும். இப்போ சுவாமி விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு மட்டுமே சென்று அதன் பின்னர் திறந்து வைத்த பிறகு அந்த பாலத்தை பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது கன்னியாகுமரி களை கட்ட தொடங்கி உள்ளது. தமிழக முதல் வருகை குறித்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கின்றது. கன்னியாகுமரி நடுக்கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மதியம் 12 மணிக்கு பிறகு படகு சவாரி நிறுத்தப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். தினசரி 8 மணிக்கு தான் செல்லப்படும். ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சிக்காக 6:30 மணி அளவில் படகு சவாரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 12 மணியுடன் இந்த சுற்றுலா படகு சேவையானது நிறுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த படகு சேவை 12 மணிக்கு நிறுத்தப்படுகிறது. இந்த நாளைதான் மீண்டும் இந்த சவாரியானது தேவைப்படும். ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து அந்த இயற்கை அழகை காணுவதற்காக கன்னியாகுமரி கடல் அமைந்துள்ள காண்பதற்காக படகு சென்று வருகின்றனர். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், அருகாமையில் சென்று விட்டோம். இதுதான் தற்போது திறக்கப்பட இருக்கின்ற இந்த பாலமானது கண்ணாடி தொகுட்டு பாலமானது 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் சுமார் 77 மீட்டர் நீளம் கொண்டது. அதாவது 10 மீட்டர் அகலம் கொண்டது. இந்த கண்ணாடி மத்தியில் கண்ணாடி இலைப்பாலையாக இருக்கிறது. அதன் அருகாமை இருபக்கமும் தரைத்தளமாகவே காங்கிரஸ் தரைத்தளமாகவே போடப்பட்டுள்ளது. இதை காண்பதற்காகவே ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திறந்து வைத்த பிறகுதான் நாளை முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழக முதல்வர் இன்று மாலை 4 மணி அளவில் சரியாக இங்கு வருகை தந்து 4:30 மணி அளவில் திறந்து வைக்க இருக்கிறார்.